சைனீஸ் காலருக்கு வந்து ஃப்ரண்ட் நெக்கோட டெப்த் வந்து 1.9 சென்டிமீட்டர், பேக் நெக் வந்து 1.5 சென்டிமீட்டர். சரியா? ரைஸ்டாக இருக்கணும், கொஞ்சம் நல்லா மேலே ஏறி வரணும். மற்ற நெக் பொதுவாக காலருக்கே வந்து நம்ம வந்து நெக் வந்து லோவாக, மற்ற கார்மெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி நெக்லைன் வந்து லோவாக இருக்கக்கூடாது, மேலே ஏற்றி தான் இருக்கணும். சரி, அதுவும் சைனீஸ் காலருக்கு வந்து க்ளோஸ்டாக வரும். அப்போ இன்னும் நல்லா நம்ம மேலே ஏற்றி போடணும். இதை அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் ஓப்பன். சைனீஸ் காலருக்கு வந்து ஃப்ரண்ட் ஓப்பன். ஆக்சுவலாக பண்ணுறது ஃப்ரண்ட் ஓப்பன், அப்புறம் நம்ம மாடிஃபை பண்ணிக்கிடலாம். நீ படிக்கிறது வந்து ஃப்ரண்ட் ஓப்பனில் தான் படிக்கணும். சரியா? முடிச்சுட்டு என்ன பண்ணணும்? சேம் ப்ரொசீஜர் தான். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோ, பிளாக்கெட்டை ஃபினிஷ் பண்ணிடு, ஹெம் லைனை ஃபினிஷ் பண்ணிடு, அதே மாதிரி ஆர்ம் ஹோலையும் ஃபினிஷ் பண்ணிடும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் காலர் பண்ணணும். இது எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். நம்ம மற்ற காலருக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? நெக்லைனை இப்படி ரவுண்டாக வச்சு நம்ம போட்டோம், அப்படி தானே? 2 பீஸ் பீட்டர் பேன் காலர் மற்ற எல்லா காலருக்குமே இது பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்? நெக்கை இப்படி ஆக்கிக்கணும், ஃப்ளாட் ஆக்கிடு. சரியா? ரவுண்டாக ஆக்கியாத ஃப்ளாட் ஆக்கிடு. ஃப்ரண்ட் ஓப்பன்றப்ப நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த இடத்துல சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கணும். ஏன்னா அந்த காலரோட எட்ஜை வந்து ஃபினிஷ் பண்ணணும், அந்த ஓப்பனிங்கை ஃபினிஷ் பண்ணணும், அந்த எட்ஜை. அப்போ அது 1/2 சென்டிமீட்டர் போட்டுக்கோ. போட்டுட்டு நல்லா இதை வச்சுக்கோ, ஸ்ட்ரெயிட் ஆக்கிடு. ஸ்ட்ரெயிட் ஆக்கினதுக்கப்புறம் இந்த மெஷர்மெண்ட் கிடைக்கும். அப்படி தானே இங்கே வருது. இந்த இடம் வந்து ஃபோல்டில் இருக்கணும். ஏன்னா என்னது? இது ஒரே பீஸாக தான் இருக்கும். 2 பீஸ் பீட்டர் பேன் காலர் மாதிரி ரெண்டாக வராது. இந்த இடம் ஃபோல்டில் இருக்கணும். பேக்கு இதுதான், இந்த இடம், இந்த பேக் சென்டர் பேக். இந்த இடம் சென்டர் பேக் நம்மளுக்கு ஃபோல்டில் தானே இருக்குது. அப்புறம் பாடிஸ் வந்து ஃபோல்டில் தான் இருக்குது. அப்போ நெக்லைனும் இந்த இடம் ஃபோல்டில் தான் இருக்கும். இது பேக்கு, இது ஃப்ரண்ட். சரியா? இனி காலரோட வித் வந்து 2.5 சென்டிமீட்டர். 2.5 சென்டிமீட்டர். போட்டுக்கோ. ரெக்டாங்கிள். இந்த இடம் ஃபோல்டு போட்டுட்டு இந்த இடத்த கர்வ் பண்ணிவிட்டு சென்டர் ஃப்ரண்ட்டை கர்வ் பண்ணி, சென்டர் ஃப்ரண்ட் ஓப்பன். லேசாக பண்ணிட்டு. சரியா? இது வந்து என்னது? கட் 2 தான். ஏன் கட் 2? நம்மளுக்கு இந்த இடம் ஃபோல்டில் இருக்குது. ஃபோல்டில் இருக்கிறனால கட் 2. காலர் வந்து எப்போவுமே 2 லேயராக தான் நமக்கு இருக்கணும். 2 பீஸ் பீட்டர் பேன் காலரில் கட் 4 பண்ணோம். ஏன்? அது 2 பீஸ், ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடில் ஒன்று இருக்குது. மொத்தம் 4 லேயராக இருந்தது. அப்போ கட் 4. ஏன்னா 2 பீஸை, அதாவது 2 பீஸ் பீட்டர் பேன் காலர்ன்றனால நம்மளுக்கு 2 சைடு, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று, தனித்தனி காலர். அதனால் 4 பீஸாக இருக்கணும். இது வந்து ஒரே காலராக தான் வரப்போகுது, கண்டினியூஸாக வரப்போகுது. பேக்கில் சென்டர் பேக் வந்து ஃபோல்டில் இருக்கும், ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அதனால் கட் 2 தான். சரியா? இந்த பேட்டர்னை கட் பண்ணிவிட்டு இதுக்கு பண்ண மாதிரி தான், பீட்டர் பேன் காலர் பண்ண மாதிரி தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் துணியில் கட் பண்ணிக்கோ. செக் பண்ணிடு. எப்படி செக் பண்ணணும்? இந்த இடத்துல 1/2 சென்டிமீட்டர் விட்டுட்டு இதை செக் பண்ணிப்பார். கரெக்டாக வருதா? இந்த பார், சென்டர் பேக் இந்த இருக்குது, சென்டர் பேக் இந்த இடத்துல கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் மீதி இது வந்து இனி இதை துணியில் கட் பண்ணிவிடும்.